பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய தினம் 13/4/2026 தமிழ் விசுவாவச வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை ஏகாதசி. நள்ளிரவு 1:11 வரை, பின்பு தேய்பிறை துவாதசி. இன்றைய நட்சத்திரம் ஆவிட்டம். பிற்பகல் 3:50 வரை, பின்பு சதயம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, எண்ணியது ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். நண்பர்களின் உறுதுணையால் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு எண்ணியதை ஈடேற்றக்கூடிய வல்லமை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் ஊதா. ரிஷபராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்திதேவர். ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் கரும்பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைத்த வண்ணம் இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு பெருமை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பூர்வீகத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பாராத பயணங்களால் ஆதாயங்கள் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் அடர்பச்சை மற்றும் இளநீலம். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத பண வரவால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உற்சாகம் மிக்க இணைய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான் நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளாக இருந்து வரக்கூடும். நீண்ட நாளாக தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு உற்சாகம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் பொன்னிறம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளிக்கும் ஆற்றல் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
வாழ்க்கை துணையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தன்வந்திரி. ராசியான நிறம் நீலம் மற்றும் அடர்பச்சை. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமிக்க நாளாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிகுந்து காணப்படலாம். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் வெண்மை. விருச்சிக ராசி அன்பர்களே, வண்டி வாகன யோகமுள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தாய்வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். குடும்ப உறவுகளிடையே ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. தனுசு ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகள் யாவும் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பயணங்களால் ஆதாயங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்கள் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். அண்டை அயலாரின் நல்லுறவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிட மாற்றங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படக்கூடும். மாணவர்களுக்கு கற்றல் திறன் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சகோதர வழி உறவுகளின் அன்பும் அரவணைப்பும் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான் நிறம் வெண்மை மற்றும் வெளிநீலம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் மன நிறைவுகளை தரும்படி இருக்கக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மனநிறைவுகளை தரும் வண்ணம் இருந்து வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் நீலம் மற்றும் அடர் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, புதிய பரிணாமம் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மனநிறைவு தரும் வண்ணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு புத்துணர்வு மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறைந்து உற்சாகம் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபங்களை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். எடுத்த காரியங்கள் யாவற்றையும் தடைகளின்றி நிறைவேற்றி மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளியூர் வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரும் வண்ணம் வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆகாய நீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.